வணக்கம். என் பெயர் இளங்கோ. குத்தம்பாக்கம் பஞ்சாயத்தினுடைய முன்னாள் தலைவர். 10 ஆண்டுகள் பஞ்சாயத்து தலைவராக பணியாற்றியிருக்கிறேன். அதற்கு பிறகு தமிழகத்தில் உள்ள நிறைய பஞ்சாயத்துகளோடு சேர்ந்து நன்றாக பணிபுரியும் பஞ்சாயத்துகளோடு பஞ்சாயத்து அகாடமி என்ற நிறுவனத்தை நடத்தி நல்லது ஒரு பஞ்சாயத்துக்கும் பரவ வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பஞ்சாயத்தினுடைய செயல்பாடுகளில் அனைத்து மக்களுக்கும் தேவைப்படுகின்ற வீடுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு பாதுகாப்பான வசதியோடு அனைத்து வசதிகளுடன் கூடிய கழிப்பறை வசதியை செய்து தருவது ஒரு தலையாய கடமையாக இருந்திருக்கிறது. இதை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பல வகையான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான கழிப்பறை, அனைத்து வசதியுடன் கூடிய கழிப்பறை என்பது ஒரு கனவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. கிராமத்தில் இருக்கும் குடும்பங்கள், குறிப்பாக பெண்களுக்கு கழிப்பறை வசதியோடு குளியலறை வசதியும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. சில நேரங்களில் கழிப்பறையை கட்டி கொடுத்தாலும் அதை குளியலறையாகத்தான் நிறைய இடங்களில் பயன்படுத்துவதாக கூறுகிறார்கள். இது யதார்த்தம். ஆகவே கழிப்பறையில் குளியல் வசதியும் சேர்த்து கொடுத்தால் நிச்சயமாக பயன்படுத்துவார்கள். இப்படி நாம் முயற்சி செய்யும்போது கழிப்பறை வசதி இருக்கிறது, குளியலறை வசதி இருக்கிறது, ரன்னிங் வாட்டர், தொடர்ந்து அங்கே குளிப்பதற்கு தேவையான தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான கிராமங்களில் மேல்நிலை தண்ணீர் தொட்டி கொடுத்து தெருக்களிலோ அல்லது அனைத்து குடும்பங்களிலோ தண்ணீர் வசதி இருக்கிறது. ஆனால் தண்ணியை சேமித்து வைக்கும் வசதி மட்டும் இருக்குமேயானால், குறிப்பாக ஒரு 200 லிட்டர் சேமிப்பு ஸ்மால் தொட்டி, சிறிய தொட்டி இருந்து அதில் தண்ணீர் வரும்போது அதை பிடித்து கொண்டு வைத்து கொள்வார்களே ஆனால், குளிக்கும்போது குளியலறைக்கு ஒரு குழாய், கழிப்பறைக்கு ஒரு குழாய், போதுமான குளியல் வசதிக்கு தேவையான ஏரியா, தென் உயரம், வென்டிலேஷன், நல்ல காற்றோட்ட வசதி, வெளிச்சம், இவை அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படுமேயானால் நிச்சயமாக மக்கள் இதை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். மொத்தமாக ஒரு இடத்தில் இந்த டாய்லெட்டுக்கான பாகங்களை, உதிரி பாகங்களை தயாரித்து, துண்டு துண்டாக தயாரித்து மொத்தமாக அவற்றை கொண்டு வந்து உதிரி பாகங்களை பொருத்தி டாய்லெட் தயாரிக்க முடியும் என்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டோம். அதை வெற்றிகரமாக முடித்து இப்படி குளியல் வசதியோடு உள்ள கழிப்பறை இங்கே உற்பத்தி செய்கிறோம். இது ஒரு தொழிற்சாலையாக நடத்தலாம். இது பெண்களே உற்பத்தி செய்யும் அளவுக்கு தொழில்நுட்பத்தை எளிதாக்கி இருக்கிறோம். அப்படி அங்கே மொத்தமாக உற்பத்தி செய்து கிராம பகுதிகளுக்கு எடுத்து சென்று 2 மணி நேரத்தில் இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் எனப்படிய அந்த பகுதியை முடித்து விடலாம். அடுத்த 2 மணி நேரத்தில் தரை மற்ற அனைத்து வசதிகளையும் முடித்து 4 மணி நேரத்தில் ஒரு கழிப்பறையை முடித்து கொடுக்கலாம். வழக்கமாக கழிப்பறைகளோடு செப்டிக் டேங்க் எனக்கூடிய அந்த செப்டிக் டேங்க் வசதி தான் ஏற்படுத்துவார்கள். அது இப்போது தேவையற்ற ஒன்று. அது இன்ஃபேக்ட் தடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்று நான் சொல்லுவேன். ஆனால் இந்த கழிப்பறைகளில் 2 குழி கொண்ட ட்வின் பிட், சோக் பிட் என்று உறிஞ்சு குழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். ஒரு குழியை முதலில் பயன்படுத்துவார்கள். 3 அல்லது 4 ஆண்டுகள், 5 பேர் சராசரியாக பயன்படுத்துவார்களே. ஆனால் 5 ஆண்டுகள் கூட இது நிறையாது. அப்படி நிறையும் தருவாயில் இன்னொரு மறு குழியை அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அது 5 ஆண்டுகள் நிறைவதற்குள் இந்த முதல் குழி காலி செய்யப்பட்டு, கிளீன் செய்யப்பட்டு மீண்டும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த வகையில் மனித கழிவுகளை அகற்ற வேறொரு மனிதனை எதிர்பார்க்காத அந்த குடும்பமே அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் உருவாகும் அந்த மக்கிய குறைந்த அளவு கொண்ட அந்த குப்பையை எருவாகவும் அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். இது ஒரு சிறப்பு அம்சம். இதில் குளியல் அறையிலிருந்து வெளியேறும் தண்ணீர் வழக்கமாக பஞ்சாயத்தின் கால்வாய் தேவைப்படும் அல்லது சாலைகளில் விட்டு விடுவார்கள். அதற்காக தனியாக உறிஞ்சி குழாய் வைத்திருக்கிறோம். அந்த உறிஞ்சி குழியில் அதற்கான பிரத்யேகமாக பயன்படக்கூடிய சில தாவரங்கள் இருக்கின்றன. அவைகள் சோப்பு தண்ணீரை உறிந்து விடுகின்றன. அதையும் மீறி உபரி நீர் வரும்போது அது ஒரு வீட்டு தோட்டத்திற்கான வாழைத்தோட்டமாகவோ அல்லது காய்கறிகள் பயன்படுகிற தோட்டமாகவோ கூட பயன்படுத்தி கொள்ளலாம். இது எல்லாம் சேர்த்து ஒரு 21,000 to 22,000 கொடுக்க முடியும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதில் 12,000 ரூபாய் அரசு மானியம், 3,000 ரூபாய், 2,500 to 3,000 ரூபாய் அந்த குடும்பம் கொடுக்க வேண்டும். மீதி 6,000 ரூபாயை வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், ஈவன் தனியார் வங்கிகள் கூட கொடுக்க
முன் வந்திருக்கிறார்கள். 3 to 6 மாதத்திற்குள் ஒவ்வொரு கிராமத்தையும் முடித்துவிட வேண்டும். இந்த வகையில் செய்ய வேண்டுமானால் இந்தியா முழுக்க 50,000 to 60,000 இந்த சிறிய உற்பத்தி சாலைகளை ஏற்படுத்தலாம். ஒவ்வொரு உற்பத்தி சாலையும் 10 பேருக்கு வேலை கொடுக்கிறது என்று சொன்னால் கூட 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேருக்கு இது வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும். இந்த வகையில் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி நூதனமான முறையில் நாம் செயல்படும் போது 2019ற்குள் இந்திய அரசாங்கம் விரும்புவதைப் போல, மாநில அரசுகள் விரும்புவதைப் போல, நாம் எல்லாரும் விரும்புவதைப் போல திறந்த வெளியில் மலம் கழிக்காத சுத்தமான இந்தியாவை நம்மால் உருவாக்க முடியும்.